Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. கூடுதலாக இப்ப புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் அனைவரும் இன்று மாலை 6 மணிக்கு பொறுப்பேற்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தில் இருந்து. இப்போ இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழலில் இந்த காவல்துறையிலும் சரி மற்ற உயரதிகாரிகள் தரப்பிலும் சரி இந்த அதிரடி மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தலின் கீழ் இந்த மாற்றங்கள் நடக்கிறது என்பது தகவலாக இருக்கக்கூடிய சூழலில் இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம், தமிழக டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். தேர்தல் ஆணையம் அதற்கான நடவடிக்கை எடுத்திருந்தது. அதே போல இப்போ தலைமைச் செயலாளர் முருகானந்தமும் அதிரடியாக மாற்றப்பட்டு தமிழகத்தினுடைய புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஆயுதப்படை பிரிவு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக சந்தீப் மிட்டல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போல அந்தந்த பிரிவுகளில் இருக்கக்கூடிய காவல்துறை உயரதிகாரிகளும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்தியும் பின்வரும் கூடிய தொகுப்புகளை நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் இப்போ புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறவங்க எல்லாருமே 6 மணிக்கு இன்று மாலை 6 மணிக்கு பொறுப்பேற்க இருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்போம். சாலமன், இப்ப தமிழகத்தினுடைய புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஆயுதப்படை பிரிவு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக சந்தீப் மிட்டல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போல வேற என்னென்ன பிரிவுகளில் உயரதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அது பற்றிய விவரங்கள்? ஆயுதப்படை பிரிவு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக சந்தீப் மிட்டலை நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் தேவாசீர்வாதத்தை மாற்றம் செய்து புதிதாக ஊழல் தடுப்பு பிரிவு மற்றும் டிஜிபியாக சந்தீப் மிட்டலை நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது அரசுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவும் அதே போன்ற தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய அதிகாரிகளை மாற்றம் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே 3 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரே இடத்துல பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் மற்றும் காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய காவலர்களை தொடர்ச்சியாக டிஜிபி அலுவலக அதிகாரி தொடர்ச்சியாக அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டனர். 3 வருடத்திற்கு மேல் பணிபுரியக்கூடிய ஒரே இடத்துல பணிபுரியக்கூடிய நபர்களை பணியாற்றக்கூடிய நபர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்து வந்த நிலையில உயர் அதிகாரிகளை மாற்றம் செய்யக்கூடிய நடவடிக்கையில் தான் தேர்தல் ஆணையம் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. ஏற்கனவே தமிழக டிஜிபியாக சந்தீப் ராய் ரத்தோரை தேர்வு செய்து அவர்கள் மாற்றம் செய்த நிலையில அவர் தான் உத்தரவு நியமிக்கப்பட்டு தற்போது புதிதாக அவர் பணியாற்றி வரக்கூடிய நிலையில தற்போது ஆயுதப்படை பிரிவு மற்றும் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை டிஜிபியாக சந்தீப் மிட்டலை நியமனம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த சந்தீப் மிட்டல் ஏற்கனவே சைபர் கிரைம் டிஜிபியாக அவர் பணியாற்றி வரக்கூடிய நிலையில அவருக்கு தற்போது இந்த பொறுப்பானது வழங்கப்பட்டு அவர் இன்று மாலை 6 மணிக்குள்ளே இந்த பொறுப்பை அவர் கவனிக்க இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலையே அவர் பொறுப்பேற்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக புகார்கள் வந்த வண்ணம் இருக்கக்கூடிய அதிகாரிகளை உடனடியாக மாற்றம் செய்யக்கூடிய நடவடிக்கையில தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில மேலும் சில துணை ஆணையர்கள் மற்றும் அடிஷனல் கமிஷனர்களும் மாற்றக்கூடிய நடவடிக்கையில ஈடுபட இருப்பதாகவும் அதனுடைய விவரங்கள் மற்றும் கூடிய விரைவில் வெளியாக இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமைச் செயலாளர் மட்டும் இல்லை, அதே போல் இந்த ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபி மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு பிரிவுகளில் துணை ஆணையர்கள், கூடுதல் ஆணையர்கள் இவங்க எல்லாருமே மாற்றம் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது தொடர்பான அறிவிப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளராக இருந்த முருகானந்தம் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல ஆயுதப்படை பிரிவு மற்றும் ஊழல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டிருக்கிறார். தற்பொழுது புதிய டிஜிபியாக அந்த பிரிவுக்கு சந்தீப் மிட்டல் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இதுபோல அந்தந்த பிரிவுகளில் இருக்கக்கூடிய துணை ஆணையர்கள், கூடுதல் ஆணையர்கள் இவங்க எல்லாருமே மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ புதுசாக நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க எல்லாருமே இன்று மாலை 6 மணிக்கு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 2 வாரங்களே இருக்கக்கூடிய நிலையில், தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்கள், இன்னும் 14 நாள் தான் இருக்கு. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் இந்த அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.